சோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தோம், சிஎஸ்கே டீம் வந்து ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்க 2 பேரை கரெக்டா யூஸ் பண்ணும். ஒன்னு ஜேமி ஓவர்டன், இன்னொன்னு நேத்தன் எல்லிஸ் அப்படின்னு. ஏன்னா ஓவர்டனை அவங்க பவுலரா யூஸ் பண்றாங்க, பேட்ஸ்மேனா யூஸ் பண்ணும். நேத்தன் எல்லிஸ் நியூ பால்லயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. இப்ப சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, யூஸ் பண்ணணும்னு. அப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, இன்னொரு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, அவரை வந்து ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க, இந்த வரைக்கும் டீம்ல ஆடலன்னு. ஸ்ரேயஸ் கோபால் அவரும் வந்து ரீசெண்டா டொமஸ்டிக்ல பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தா மிரட்டிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங்லயும் நல்லா பண்றாரு, பவுலிங்லயும் நல்லா பண்றாரு. மேபி T20ல அந்த அளவுக்கு அவரோட எக்ஸ்ப்ளோசிவ் கேம் இல்ல அப்படின்னாலும் பவுலரா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வினும் சொல்லியிருக்காரு, முன்ன வந்து கூகுளி கோபாலா இருந்தான், இப்ப வந்து லெக் ஸ்பின்னும் நல்லா போடுறான் அப்படின்னு. இந்த பிளேயிங் 11க்குள்ள இப்ப ஜடேஜாவும் கிடையாது, அஸ்வினும் கிடையாது, ஸ்பின்னர்ல நூர் அகமது மட்டும்தான் இருக்கிறாரு மெயின் ஸ்டேயான் இருக்கப்ப. ஸ்ரேயஸ் கோபாலே உள்ள கொண்டு வந்து பிளேயிங் 11ல ஆட வைப்பாங்களா, இல்ல வெளியில இருந்து ஆக்ஷன்ல வேற யாராவது எடுத்துட்டு வரணுமா, இல்ல பீடாக் சொல்ற மாதிரி அகில் ஹுசேனை எடுத்துட்டு வாங்க, அங்க இருந்து இவங்களை எடுத்துட்டு வாங்க, எதுவும் ஏன் சார் வித்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை? அகில் ஹுசேன் எல்லாம் கொண்டு போறதுக்கு ஸ்ரேயஸ் கோபாலே ஆடிக்கலாமே. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் அகில் ஹுசேன். அதுதான் சொல்றேன். எனக்கு என்னன்னா அது வந்து அங்க இருந்து அதான் ஒரு மீம் போட்டிருந்தாங்க, வித்து கொடுத்தா கமிஷன் தரான்னு சொன்னா, ஏன்டா இப்படி வித்துக்கிட்டு இருக்க அகில் ஹுசேன் அப்படின்ற மாதிரி. பீடாக் வந்து அவங்க T10 டீமுக்கு அவர் கோச்சரா வர இருக்காரு. ஓகே ஓகே, அப்படியா இருக்கும். சோ ஸ்ரேயஸ் கோபால் ஆட வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா ஆஃப் ஸ்பின்னரா இருந்தா உடனே எடுத்துப்பாங்க. பட் ஆனா பரவாயில்ல, ஆனா போலாம், ஸ்ரேயஸ் கோபால் வச்சு கண்டிப்பா போலாம். சோ வந்துட்டு மேக்சிமம் திருப்பி வந்து தீக்ஷனாவை கொண்டு வந்து ஏதாச்சும் பண்றாங்களோ. சரி, தீக்ஷனாக்கு பதிலா வேற யாராவது ஃபீல்டிங் பண்றப்போ மாறு வேஷத்துல ஃபீல்டிங் பண்ணிட்டு பவுலிங் மட்டும் அவர் போடுறாருன்னா ஓகே அப்படின்பாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும்.